This is நீங்கள் கேட்டவை from Team English Mozhi. You ask, we answer. Pursuant to இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி யூஸ் பண்ணணும்னு ஜெயபிரகாஷ் தாமோதரன் கேட்டிருக்காங்க. Pursuant to இதை according to அதன்படி இந்த மாதிரி அர்த்தங்களில் நம்ம யூஸ் பண்ணலாம். Pursuant to the contract, you will have to pay for any damages. Pursuant to, according to. Pursuant to the contract, according to the contract. கான்ட்ராக்டின் படி, ஒப்பந்தத்தின் படி, you will have to pay for any damages. எந்த ஒரு சேதாரத்துக்கும் நீ தான் பணம் கட்டணும். Pursuant to the budget, according to the budget. பட்ஜெட்டின் படி, it's been decided to allot money to welfare measures. நலத்திட்ட நடவடிக்கைகளுக்கு பணம் ஒதுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. No business will be conducted with the country pursuant to international law. Pursuant to international law, சர்வதேச சட்டத்தின்படி, according to international law, no business will be conducted with the country. இந்த நாட்டோடு எந்த வணிகமும் நடத்தப்படாது. Alimony is granted pursuant to divorce law. விவாகரத்து சட்டத்தின்படி, pursuant to divorce law, according to divorce law, alimony is granted. ஜீவனாம்சம் வழங்கப்படுகிறது. I am இதை எப்படி கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணணுன்ட்டு மைதிலி கேட்டிருக்காங்க. am, am. I am தமிழ். ஆனால் பொதுவாக நம்ம பேசும்போது இப்படி தனியாக சொல்ல மாட்டோம். We say I'm தமிழ். I'm தமிழ். I'm going to the market. I'm happy. I'm coming. I'm ready. இந்த எல்லா சென்டென்சஸ்லையும் பார்த்தீங்களா நம்ம I am அப்படி தனியாக பிரித்து சொல்லாமல் I'm இந்த மாதிரி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். நம்மளாம் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் இல்லை, அதனால் நம்மளோட ப்ரொனன்சியேஷன் ரொம்ப அக்யூரேட்டாக, ரொம்ப துல்லியமாக சரியாக இருக்கும் நம்ம சொல்ல முடியாது. கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். ஆனால் நம்ம ஸ்ட்ரைவ் பண்ணலாம், கரெக்டாக பேசுகிறதுக்கு, கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். எவ்ரிபடி வாஸ் ஆஸ்க்ட், எவ்ரிபடி ஆஸ்க்ட். இந்த ரெண்டுக்கும் அர்த்தத்தில் என்ன வித்தியாசம்னு ஜெயராம் கிருஷ்ணசாமி கேட்டிருக்காங்க. I asked மாறன் to cook பிரியாணி. அப்படின்னா நான் கேட்டேன், நான் மாறன் கிட்ட கேட்டேன் பிரியாணி செய்யணும் நான் கேட்டேன். ஓகே, I asked நான் கேட்டேன். I was asked by மாறன் to cook பிரியாணி. இது I was askedன்னு வரும்போது மாறன் என்கிட்ட கேட்குறான், மாறன் என்கிட்ட பிரியாணி செய்ய சொல்லி கேட்குறான். ஸோ I was asked. I asked இதில் நம்ம பேசுகிறோம், நம்ம கேட்குறோம், யாருக்கிட்டேயோ கேட்குறோம், ஆனால் நம்ம தான் பேசுகிறோம். I asked. I was asked இதில் வேறு யாரோ நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று கேட்குறாங்க, நம்ம கவனிக்கிறோம். I was asked நம்மக்கிட்ட வேறு யாரோ கேட்குறாங்க. I asked மாறன் to cook பிரியாணி. I asked நான் கேட்குறேன். I was asked to cook பிரியாணி என்கிட்ட யாரோ கேட்குறாங்க. இப்போது நம்ம இதுக்கு முந்தின எக்ஸாம்பிளில் பார்த்தது I was asked by மாறன் அப்படின்னு எக்ஸ்பிளிசிட்டாக வெளிப்படையாக எழுதியிருந்தோம். சம்டைம்ஸ் யார் நம்மக்கிட்ட கேட்குறாங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை அப்படிங்கும்போது பை மாறன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம விட்டுடலாம். சிம்ப்ளி I was asked to cook பிரியாணி அப்படின்னு சொன்னாலே கரெக்டு தான். பிரியாணி சமைக்கும்படி நான் கேட்டுக்கொள்ளப்பட்டேன், யாரால் முக்கியம் இல்லை, அதனால நம்ம இந்த சென்டென்ஸில் அது சொல்லலை. Everybody was asked by the manager to finish their work before 5 p.m. இங்கே மேனேஜர் தான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறாரு, மற்றவங்கெல்லாம் மேனேஜர் சொல்கிறத கேட்குறாங்க. Everybody was asked. Okay, so everybody was asked by the manager to finish their work before 5 p.m. 5 மணிக்கு முன்னாடி வேலையை முடிக்கும்படி மேனேஜர் சொல்கிறாரு, மற்றவங்க கேட்குறாங்க. எவ்ரிபடினா அனைவரும். Everybody was asked to finish their work before 5 p.m. இந்த எக்ஸாம்பிளில் நம்ம by the manager அப்படின்னு நம்ம எழுதலை, ஆனால் by the மேனேஜர் தான் சொன்னார் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஓகே, ஸோ அது அன்னெசரி, அதை மறுபடியும் அது எழுத தேவையில்லை இந்த சென்டென்ஸில். Now everybody was asked அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்ரிபடி அவங்க கவனிக்கிறாங்க. ஓகே, இவங்க கிட்ட இந்த எவ்ரிபடினா எல்லாரும், எல்லாத்துக்கிட்டையும் யாரோ பேசுகிறாங்க, இவங்க கவனிக்கிறாங்க. ஓகே, இங்கே யாரோ அப்படிங்கிற நபர் மேனேஜர். ஆல்ரைட், now look at this example. Everybody asked the manager for a pay raise. இங்கே everybody asked அப்படின்னா எல்லாரும் கேட்குறாங்க. ஓகே, எல்லாரும் பேசுகிறாங்க. யார் கேட்டுட்ருக்கா, கவனிச்சிட்ருக்கா? மேனேஜர் கவனிச்சிட்ருக்காரு. Everybody asked the manager
for a pay rise. சம்பள உயர்வு எல்லாரும் மேனேஜர் கிட்ட கேட்குறாங்க. மேனேஜர் அந்த கோரிக்கையை கவனிக்கிறாரு. Okay, so now you know the difference between everybody asked and everybody was asked. இதுக்கு பின்னாடி உள்ள கிராமர் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ் சம்மந்தப்பட்டது தான். I asked Maran to sing, active voice. Maran was asked by me to sing, passive voice. ரெண்டுக்கும் அர்த்தம் ஒன்று தான், கன்ஸ்ட்ரக்ஷன் டிஃப்ரெண்ட். நான் மாறனை பாட சொல்லி கேட்டேன், அவ்வளோதான். My boss asked me to write a report. என்னுடைய பாஸ் என்கிட்ட ஒரு ரிப்போர்ட் எழுத சொல்லி கேட்டார், ஆக்டிவ் வாய்ஸ். அதை பாசிவ் வாய்ஸை கன்வெர்ட் பண்ணும்போது I was asked to write a report by my boss. My mom asked me to clean up my room. எங்கள் அம்மா என்கிட்ட ரூமை க்ளீன் பண்ண சொல்லி கேட்டாங்க. My mom asked me. I was asked by my mom to clean up my room. இது பாசிவ் வாய்ஸ். I was asked அப்படின்னா என்கிட்ட யாரோ கேட்குறாங்க, நான் அதை கவனிக்கிறேன். ஓகே, நம்ம ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கட்டாயமாக போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிங்கர்ஸ் சாங்ஸ், சிங்கர் அப்போஸ்ட்ரஃபி எஸ் சாங்ஸ், சிங்கர்ஸ் அப்போஸ்ட்ரஃபி சாங்ஸ். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு காயத்ரி தண்டபாணி கேட்டிருக்காங்க. இதை பற்றியும் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கட்டாயமாக போய் பாருங்கள். நம்பர் 1, சிங்கர் அப்போஸ்ட்ரஃபி எஸ் சாங்ஸ். சாங்ஸ்னால் பாடல்கள். இங்கே சிங்கர் அப்போஸ்ட்ரஃபி எஸ் அப்படிங்கிறது ஒரு பாடகர் உடைய. இந்த அப்போஸ்ட்ரஃபி எஸ் வந்து உடைய அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். ஸோ ஒரு பாடகருடைய பாடல்கள். நம்பர் 2, சிங்கர்ஸ் அப்போஸ்ட்ரஃபி சாங்ஸ். சாங்ஸ் பாடல்கள். இங்கே சிங்கர்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்போஸ்ட்ரஃபி போட்டோம் அப்படின்னா பல பாடகர்கள் அப்படின்னு அர்த்தம், ஒன்றுக்கு மேற்பட்ட பாடகர். அப்போது சிங்கர்ஸ் அப்போஸ்ட்ரஃபி சாங்ஸ்னால் பல பாடகர்களுடைய பாடல்கள் அப்படின்னு அர்த்தம். வெறுமனே சிங்கர்ஸ் சாங்ஸ், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தப்பு, இது கிராமட்டிக்கலி ராங், இதை நம்ம எங்கேயுமே யூஸ் பண்ண முடியாது. either it should be singer apostrophe s songs or singers apostrophe songs. Okay, the third construction is wrong. Apostrophe s இதுக்கு உடைய அப்படின்னு அர்த்தம் வரும்னு நான் சொன்னேன். அதாவது சிங்கர்ஸ் சாங்ஸ், பாடகரின் பாடல்கள், பாடகருடைய பாடல்கள் இல்லையா. இப்போ சிங்கர்ஸ் சாங்ஸை இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், சாங்ஸ் ஆஃப் த சிங்கர். சிங்கர்ஸ் அப்போஸ்ட்ரஃபி வெளியில் வரும்போது சிங்கர்ஸ் சாங்ஸ், சாங்ஸ் ஆஃப் த சிங்கர்ஸ் ப்ளூரல். ஓகே, இப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம். தட்ஸ் ஆல் ஃபார் நவ். ஐ ஹோப் யூ ஃபவுண்ட் தி வீடியோ யூஸ்ஃபுல். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கட்டாயமாக கேளுங்க. சம்டைம்ஸ் நான் வந்து வீடியோ போடுறதுல கொஞ்சம் டிலே இருக்கலாம், பட் ஐ ட்ரை as much as possible to answer all your questions. ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு நான் கட்டாயமாக உங்களோட questions ஆன்சர் பண்ணுவேன். I'll see you soon in another video. Until then, take good care of yourself. நன்றி, வணக்கம் and bye-bye.